ஆம், நேற்று நான் சொன்னதை ஃபாலோ பண்ணீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ட்ரை பண்ணு. ஆ அது ப்ரெசென்ட் பண்ணலாமா? ம் ஓகே. சரி பாருங்க. ஃபஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டீங்களா? நான் ஷேர் பண்றேன். தெரியுதாண்ணா? சரி. ஓகே. சைடில் நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் ஓகே. டாப் பார் அந்த பிளாக் ஹரிசாண்டல் ரூல் அந்த ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், கீழே உள்ள பிளாக், கீழே லாஸ்ட் உள்ள பார். ஓகே. இப்போ இதெல்லாம் டெஸ்க்டாப் ஒன்றுக்குள்ள இருக்கா? எஸ்ண்ணா. ஓகே. இப்போ நீங்கள் அதுக்கு லேஅவுட் நீங்கள் கண்டெய்னர் போட்டு இது பண்ணீங்களா இல்லை எப்படி பண்ணீங்க? புரியலண்ணா. அதாவது லேஅவுட்டு டெஸ்க்டாப் ஒன்று கிளிக் பண்ணுங்களேன். ஃப்ரேமை கிளிக் பண்ணி ஸோ அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் ப்ராப்பர்ட்டிக்கில் அதில் வந்து ஆட்டோ லேஅவுட் கிரிட் இருக்கா? சரி இல்லை. அதில் வந்து 12 ரோஸ் அந்த மாதிரி வச்சு செட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் சைஸ் இதெல்லாம் வச்சு ஃபிட் பண்ணுற கரெக்டாக இருக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பூஸ்டாப்லாம் 12 காலம்ஸ் இருக்கும். ஸோ அதுமாதிரி நம்ம 12 காலம் மென்ஷன் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே. சொன்ன மாதிரிலாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க. ஸ்டாப் பண்ணு. காம்பவுண்ட் கிரியேட் பண்ணீங்களா? காம்பவுண்டு இல்லைண்ணா, நான் இந்த இதுதான் பண்ணேன். காம்பவுண்ட் கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, ட்ரை பண்ணேன். ஓகே. ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டைல் அதான் எனக்கு லேப்ல கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஒய்ஃபை. இப்போ நான் மொபைல்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் முடிச்சு ஒரு நாளைக்கு ஷோ பண்ணுறேன். சரி, ரைட். ஓகே. நீங்கள் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே. நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ பண்ணுற டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஒரு பட்டன் இருக்கும். சரிங்களா?
இப்போ 3 பண்ணுற டிசைன் வந்து ஷேர் கொடுத்து எனக்கு அந்த குரூப்பில் போட்டு விட்ருங்க. சரிங்களா? ஸோ எனி ஒன் கேன் வியூ இல்லையா, அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி காப்பி த லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் செலக்ட் ஆகும், லிங்க் காப்பி ஆகும். ஸோ இதை வந்து நம்ம குரூப்பில் போட்டு விட்ருங்க. சரிங்களா? நீ பண்ணுற டிசைன் எல்லாத்தையுமே. சரிங்களா? ஓகேண்ணா. ஸோ நேற்று பார்த்த காம்பவுண்டில் டவுட் இது இருக்கா உங்களுக்கு? இல்லைண்ணா, இன்னொரு தடவை சொல்லிட்டீங்க. ஸோ ஓகே, நான் இன்னொரு சொல்கிறேன். ஓகே, ஸோ காம்பனன்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் வந்து கிளாஸ் மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ காம்பவுண்டில் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கலாம். சரிங்களா? ஸோ காம்பவுண்ட்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு காம்பவுண்ட் எதுவும் இருக்கலாம், நெய்பராக இருக்கலாம், ஃபுட்டாக இருக்கலாம், வெக்டராக இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து ஒரு காம்பவுண்டு தான். சரிங்களா? ஸோ எப்படி நீங்கள் ஒரு கிளாஸில் இருக்கிற எல்லாமே ஆப்ஜெக்ட் சொல்கிறீங்களோ அதேமாதிரி ஒரு டிசைனில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரு காம்பவுண்டு. சரிங்களா? ஓகே, இப்போது வந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுருக்கேன். சரிங்களா? அடுத்து இப்போ 2 சேர்த்து குரூப் பண்ணோம் அப்படின்னா அந்த வந்து மூவ் பண்ணி இது பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் வந்து ஃப்ரேம் செலெக்ஷன் இருக்கும். ஃப்ரேம் செலெக்ஷன்னா வந்து இப்போ நம்ம ஃப்ரேம்ஸ் அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ இது ஒரு ஃப்ரேமாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃப்ரேம் செலெக்ஷன் கொடுத்துட்டு, ஸோ இது வந்து ஃப்ரேம் செலெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ரேம் இதோ ஃப்ரேம், இந்த ஃப்ரேம்குள்ள வந்து நம்ம இப்போ பட்டன் இருக்குது, இதை வந்து நம்ம சென்ட்ரு ஸோ அலைன்மெண்ட் பண்ணால் வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே வந்து இது அலைன்மெண்ட் ஆகும். ஸோ வந்து பெரிய லேஅவுட் ஒரு டெக்ஸ்டாப் அப்படின்னா, ஸோ அதுக்குள்ளே வந்து பட்டனுக்குள்ளே சென்டர் அலைன்மெண்ட் பண்ணோன்னா அது பட்டனை வந்து ஒரு ஃப்ரேமாக வந்து மாற்றணும். சரிங்களா? ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காம்பவுண்டாகவே ஃப்ரேம் மாற்றி அது காம்பவுண்டை மாற்றும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு ஃப்ரேம் மாற்றிருக்கேன். ஸோ இந்த ஃப்ரேமுக்கு வந்து ஸோ இந்த பட்டனுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னா ஒரு ரெக்டாங்கிள், பேசிக் ரெக்டாங்கிளும் ஒரு நேம் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது. சரிங்களா? இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, காம்பவுண்டை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? என்ன பார்த்தீங்கன்னா கிரியேட் காம்பவுண்ட் சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும், இது கிளிக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து காம்பவுண்டாக கிரியேட் ஆகும். ஸோ எப்படி காம்பவுண்டாக கிரியேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஐக்கான்ஸ் மாதிரி தெரியுங்களா, டாட் வச்சு மாதிரி. ஸோ தான் காம்பவுண்ட். சரிங்களா? இப்போது இந்த காம்பவுண்டு வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து வேரியன்ஸ் இருக்கும். அது எப்படி வேரியன்ஸ் மீன்ஸ்னால், இப்போ இது பேசிக்காக இருக்குது, வைஃபை மாரி இருக்குது. ஸோ ப்ளூ, ரெட்டு, க்ரீன், இந்த மாதிரி வந்து நமக்கு என்னெல்லாம் வேரியன்ஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது காம்பவுண்ட் வந்து நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த காம்பவுண்ட் எல்லாமே உங்கள் ப்ராஜெக்டோட அசட்ஸில் வந்து சேவ் ஆகிடும். சரிங்களா? இப்போது அந்த லேயர்ஸ் வந்து இன்னும் வேரியன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் ஒரு ஆப்ஷன். ஸோ அதை கிளிக் பண்ண அப்படின்னா ப்ராப்பர்ட்டி 1 வேரியன்ட் 2 காமிக்கும். ஸோ நான் வந்து ப்ளூ, இது நேம் தான். சரிங்களா? ப்ளூ நினைக்கிறேன், இது ஒரே மாதிரி. ஸோ ப்ளூ வச்சுட்டு ஸோ அதில் ரெக்டாங்கிள் இருக்கும். டெக்ஸ்ட்டை வந்து ரைட். ஸோ அடுத்து வந்து வேரியன்ட் வந்து ப்ளூ வேரியன்ட் கொடுக்குறோம். ரெட்டு, ஸோ ரெட்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ ரெட்டில் வந்து அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டு மாற்றிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு பட்டன் காம்பவுண்டில் வந்து ஒரு பட்டன் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அசட்ஸில் வந்து இது இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்கள் கிரியேட் பண்ண பட்டன் ஆகட்டும், எதுனா ஆகட்டும், அது காம்பவுண்ட் எல்லாமே கையில் அசட்ஸில் சேவ் ஆகிடும். இப்போ இந்த பட்டன் வந்து அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோன்னே ஃபஸ்ட் டிஃபால்ட் வந்து இந்த இதாக வரும், வைஃபை மாரி. சரிங்களா? இப்போ அதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் ப்ராப்பர்ட்டி 1 இருக்கும். அதில் வந்து டிஃபால்ட் இருக்குது. இதில் வந்து நான் கிரியேட் பண்ண எல்லா வேரியன்ட்ஸ் இருக்குது. இதுக்கு 2 வேரியன்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 வேரியண்ட் வந்து இங்கே காமிக்கும்.
ஸோ நான் வந்து ப்ளூ ஹெல்ப் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ப்ளூ வேரியண்ட்டுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ காம்பவுண்ட் புரிஞ்சு அதில் புரிஞ்சு புரிஞ்சு. ஓகே. இதே இது வந்து ஏன் காம்பவுண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டே வந்து இதெல்லாம் செட் பண்ணிடணும். ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணோம் அப்படின்னா பட்டன்னா என்ன கலர், என்ன நமக்கு மொத்தம் எத்தனை கலர் இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கலர் இது கொடுத்ததில்லை. நம்ம கோடிங்லாம் போடும்போது இப்போது பட்டனை 3 கலர் வரப்போகுதுன்னு சொல்லி இது பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி கலர்ஸும் இருக்கும். இப்போ நான் புதுசாக வந்து கலர்ஸ் இது ஆட் பண்ணுறேன். சரிங்களேன். ஓகே. இப்போது இதில் கலரிங் எதுவுமே காமிக்கல. சரிங்களா? சாரி, கலர் சிஸ்டம் எதுவுமே இதில். இப்போ என்ன பண்ணால் கலர் சைடில் வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி காம்பவுண்ட் ஆட் பண்ணுமோ அதேமாதிரி கலர் இருக்கும் போது இப்போ எக்லிப்ஸ் பண்ணுறேன். சில்வர் கலர், பேசிக் கலர். ஸோ ஆல்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இதை அப்படின்னு டூப்ளிகேட் ஆகும். ஆல்ட் கிளிக் பண்ணி வந்து டூப்ளிகேட் மாற்றலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த கலர் வந்து தினேஷ், இந்த எக்லிப்ஸ் வந்து நியூ காம்போனன்ட்டை கிரியேட் பண்றீங்களா? புது காம்போனன்ட்டை? இது ஷேப் தான் சார். ஓ ஷேப். ஓ ஓகே ஓகே. எக்லிப்ஸ் ஷேப் தான் இது பண்ணுறேன். ஓகே. இப்போது இதை வந்து எதுக்கு இது பண்ணுறேன்னா கலர் சிஸ்டம் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ப்ராஜெக்டில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் இது பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா கலர் வந்து ஒரு இமேஜ் இது பண்ணுறோன்னா எப்படி எடுப்போம் எப்படி சொல்லினா ஒரு இமேஜ் வந்து ப்ளர் பண்ணிட்டு கலர் பிக் வச்சு அந்த கலர்லாம் ஃபில் பண்ணுவோம் இந்த மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து இது டிஃபைன் பண்ணிக்கணும். என்ன இப்போ உங்கள் பிராண்டிங் இருக்கும். ஸோ ரொம்ப கம்பெனி வந்து இருக்குன்னா ஃபேஸ்புக் இருக்குது அப்படின்னா ஃபேஸ்புக் பிராண்டிங் லோகோ வந்து ப்ளூவும் ஒயிட்டும். சரிங்களா? ஸோ இது வந்து வேறு இடத்துல வந்து வேறு கலர் மாதிரி தான் வேறு எதுவும் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் AWS எடுத்திங்கன்னா பிளாக்கு அந்த ஆரஞ்சு இருக்கும். சரிங்களா? அடுத்து பேக்ரவுண்டு ஒயிட்டாக மாறும், பிளாக்காக மாறும். ஸோ டிஃப்ரெண்ட் மாறிட்டே இருக்கும். இது பிளாக்கு போகும்போது அந்த AWS வந்து ஒயிட்டாக மாறிடும் ஃபாண்ட் எல்லாமே. இது வந்து பிராண்டிங் வந்து மொத்தமே ஒரு 4 கலர் வச்சுருப்பாங்க, மாற்ற மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதே தான் வந்து மாற்றி இது பண்ணாங்க. இப்போது இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம ஒரு 5 கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ காம்பவுண்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம்னா இப்போ ஃபில்லுன்னு இருக்குது. ஸோ இது வந்து ஃபில் பண்ணிக்கேன். சரிங்களா? இப்போ இதுக்கு ரெட்டுனா ரெட்டு இருக்கும், இதே கிரே. சரிங்களா? இதில் வந்து இங்கே ஒரு 4 பட்டன் ஒரு இது இருக்குங்களா, ஸ்டைல் சொல்லி ஒரு இது ஐக்கான் இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், கிரியேட் ஸ்டைல் இருக்கும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த கிரேக்கு வந்து ஒரு ஸ்டைல் நம்ம இருக்கும். சரிங்களா? இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுக்கலாம். வாய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வயர்னு சொல்லி ஒரு இது கட் ஆயிருக்கு. ஸோ நம்ம காம்பவுண்ட் எப்படி கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே இது இருக்குது. ஸோ அதே மாதிரி இருந்து இதை எடுத்துகிட்டு கிரியேட் இமேஜ். சாரி. ஸோ வந்து யூஐ இப்போ எக்ஸாம்பிள் வந்து யூஐ அப்படின்னு இருக்குன்னா டைட்டில் வந்து யூஐ மாறும். யூஐயில் ஒரு ஹைஃபன் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் மென்ஷன் பண்ணிங்கன்னா யூஐக்குள்ளே இப்போ வந்து பிளாக் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படி மென்ஷன் பண்ணி இது வந்து எடுத்துப்போம். இப்போ வந்து கிரெடிட் சைடில் கொடுக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஐ பிளாக் இருக்குது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா யூஐன்னு சொல்லி ஒரு நேம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணல. இதில் வந்து யூஐன்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் யூஐக்குள்ளே ஒரு பிளாக். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து யூஐயில் ஒயிட்டு.
இப்போ நான் இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஃப்ரேமை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து கலர் கட்டிங் எதுவுமே இல்லை உங்களுக்கு, சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் எதுவுமே இருக்குது. அதில் வந்து யூஐயில் பிளாக்கு, யூஐயில் ஒயிட்டு, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டுக்கு இதுக்கு வந்து யூஐ ஆட் பண்ணல, இதுக்கு வந்து யூஐயில் பிளாக்கு, யூஐயில் ஒயிட் ஆட் பண்ணுமா. ஸோ வந்து யூஐ நேம் வச்சு அதுக்குள்ளே வந்து பிளாக்கு ஒயிட்னு வரும். இந்த மாதிரி யூஐ இல்லாமல் நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் அந்த மாதிரி கலர் மென்ஷன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ இதில் ரெட் ஆட் பண்ணுறேன். ஸோ யூஐயில் யூஐயில் வந்து இப்போ எப்படி காம்பவுண்ட் கிரியேட் பண்ணுமோ அதேமாரி ஒரு கலர் ஸ்டைலும் கிரியேட் பண்ணிடுச்சு, சரிங்களா? இப்போது வந்து இந்த 4 கலர்னால் 4 கலர் மட்டும் தான் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணோம், சரிங்களா? காம்பவுண்ட்டு அப்புறம் கலர் ஸ்டைல்ஸு இதெல்லாம் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் செட் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம 4 கலர் யூஸ் பண்ண போகிறோம், ஸோ அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ இதோட இருக்குது. கலர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்னென்ன கலர்ஸ் பண்ணிங்களோ அந்த கலரில் அங்கே வரும், சரிங்களா? ஸோ யூஐ பிளாக்கு, யூஐ ஒயிட்டு, ரெட்டு, ஸோ ரெட்டாக மாறும். ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி காம்பவுண்டாக இது பண்ணுற மாதிரி இதுமாரி கலர் ஷேட் பண்ணிச்சு. இதேமாதிரி வேறு என்ன பண்ணலாம், அப்புறம் டெக்ஸ்ட்டாக பண்ணலாம், டெக்ஸ்ட்டு போடலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து போடலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டுக்கு இது பண்ணுறாங்கன்னா டெக்ஸ்ட் இது ஒரு டெக்ஸ்ட்டு வந்து H1 இருக்கா. ஓகே, இப்போது அதுலேயும் வந்து நியூ ஸ்டைல் கொடுக்கலாம். நியூ ஸ்டைல் கட்டி நியூ ஸ்டைல் கொடுத்து H2 ஸ்டைல் கொடுக்குறேன். H1 H2 H1 H2. ஸோ ஃபாண்ட் வந்து என்ன ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ அது வந்து எடுத்துக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஃப்ரேம் வந்து இது பண்ணுற அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அந்த இப்போ 2 ஃபாண்ட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ H1ங்கிறத டிஃபைன் பண்ணிட்டேன், H2ங்கிறத டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து கலர் ஸ்டைல்ஸ் வந்து ஒரு ஒரு பேசிக்கான இதுவும் ப்ளஸ் வந்து யூஐயில் வந்து ஒரு 4 கலர் வந்து இது போட்டுருவோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சைட்லேயே காமிக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். H1னா எப்படி ஃபாண்ட் எப்படி இருக்கணும், H2னா எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ண போகிறோம். டிஃபைன் ஃபஸ்ட்டு அப்படின்னா அது ப்ராஜெக்ட்டில் வந்து மூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து ஸோ இதில் புரிஞ்சு உங்களுக்கு இந்த கலர் ஸ்டைல் கிரியேட் பண்ணுறதும் அந்த இது ஃபாண்ட்டு இது பண்ணுறது. எனக்கு புரிஞ்சு. ஏன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு H2 மாற்றுறீங்க, அது இன்னொரு சொல்லுங்கள். சரி. இப்போது ஒரு டெக்ஸ்ட் இன்னொன்று இது பண்ணுறோம். நம்ம டெக்ஸ்ட் ரூலுக்கு தான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? டெக்ஸ்ட் ரூல் பண்ணிட்டு புதுசாக வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஆர்ட் பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட்டு வந்து H3ன்னு வச்சுக்கலாம். H3 அப்படின்னா உங்களுக்கு வந்து H1 H2 H3 ஆகும். இங்கே எப்படி வந்து நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுமோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டும் வந்து ஆட்டுறோம். நேம் மட்டும் H1க்கு, சரிங்களா? H1னா அந்த ஃபாண்ட்டு மாற்றலாம், அந்த மாதிரி தான். H2ன்னு அப்படி வரும், H3ன்னு அப்படி வரும். ஃபாண்ட்டை வச்சு செட் பண்ணுறது தான் அந்த இது ஃபாண்ட் பேப்பர் குவாலிட்டி, சரிங்களா? நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து H1 H2 H3 வந்து 3 ஆப்ஷன் தரும் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணோம் அப்படின்னா
ஆப்ஷன்ஸ் H3 வந்து மாற்றேன் H3 இது வந்து போல்டு ஃபாண்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து H2 ஆப்ஷன்ஸில் இவ்வளோ தின் அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு மூணு டைப்பு வரைக்கும் இருக்குது. சரிங்களா, இப்போ நீங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஒரு என்ன டைப் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம்ங்கிற லிங்க் வச்சுக்கோங்க. ஓகேனா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து H2 ரிசல்ட் இருக்கா. இப்போ வந்து H3 செலக்ட் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு H3யோட ப்ராப்பர்ட்டி இருக்கோ அது வந்து அப்ளை ஆகிடும் அதுக்கு. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ரேம் இப்போது எதுவுமே இல்லை, நான் எதுவுமே செலக்ட் பண்ணல. சரிங்களா, பிளாங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கிரியேட் பண்ண வச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கும். உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்டில் வந்து டைப்போகிராஃபி 3 யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கலர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்து 4 ஸ்டைல் இருக்குது யூஐயில். ஒன்று வந்து டிஃபால்ட் ஸ்டைலாக இருக்குது. ஸோ அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இதுதான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கலரோ எக்ஸ்ட்ரா டைப்போகிராஃபி வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா, ஸோ டெக்ஸ்ட்டு புரிஞ்சா எப்படி பண்ணுறது, இது புரிஞ்சா நான் பண்ணி சொல்லுவான். புரிச்சுங்க, கிளியராக இருக்குது. அப்புறம் இந்த யூஐ தனியாக பிரிச்சுக்கோங்க. டிஃபால்ட் கலர் யூஐ கலர் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன் பிரிக்குன்னு கேட்குங்களா? ஏன் பிரிக்கணும் அப்படின்னா சொல்லலை, இப்போது ஃபேஸ்புக்கு இருக்குது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து 2 கலர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஃபேஸ்புக் லாகின் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ப்ளூ கலர் ஸ்க்ரீன், ஒயிட் கலர் டெக்ஸ்ட் இருக்கும். ஆமாம், இப்போ ஃபேஸ்புக் வந்து தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். இப்போ வந்து ஒயிட் இருக்குது, இந்த ஒரு கிளே இருக்குது, ப்ளூ பிளாக்கு, அப்புறம் வந்து இது ப்ளூ ப்ளஸ் வந்து க்ரீன் ஐக்கான். சரிங்களா, அடுத்து ஒயிட்டு. இந்த கலர் தான் நீங்கள் லைன் பண்ணாலும் இதே கலர் தான் உள்ளே இருக்கும் டேஷ் போர்டில். கரெக்டாக? ஆமாம். நீங்கள் எந்த ஃபேஸ்புக் நீங்கள் எது பண்ணாலும் இதே கலர் தான் யூஸ் பண்ணிப்பாங்க, வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, இப்போது நம்ம வந்து இந்த யூஐயில் வந்து ஒரு 5 கலர் மென்ஷன் பண்ணோம்னா இந்த நீங்கள் பண்ண டிசைன் பண்ணுறதுக்கு இந்த 5 கலர் தவிர்த்து வேறு யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணி வைக்கிறது. ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்து கொலாபரேட்டர் ஆட் பண்ணனா நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்கன்னா யூஐ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் இதில் வந்து என்னென்ன டைப்போகிராஃபி யூஸ் பண்ணிக்காங்க, ஸோ என்னென்ன யூஐ யூஸ் பண்ணிங்க பார்த்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா நீங்கள் கலர் வந்து மென்ஷன் பண்ணிப்பீங்க, அவங்களும் வந்து கலர் வந்து தெரியாது உங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணாங்க. அக்யூரா வந்து தெரியாதனால அவங்க வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதே அவங்க யூஸ் பண்ணுறதுக்காண்டி அந்த ஃபஸ்ட்டே செட் பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஓகே, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து செட் பண்ணி வச்சிடறோம், அவ்வளோதான். ஓகே. வேறு டவுட் இருக்குது அதில்? இல்ல நீங்க இந்த ஃபாண்ட் நம்ம எலிமெண்ட் H1 H2 H3 டிஃபைன் பண்றோம் பாத்தீங்க, அது வந்து HTML டாகே வந்து ஃபாண்ட் சைஸ் வேரி ஆகல, அந்த டாக் அது மீன் பண்ணுதா இல்ல சும்மா நீங்க நேமிங் கன்வென்ஷனுக்காக அப்படி கொடுத்துருக்கீங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து H1 அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்டைலாக இருக்கும்னு நான் மென்ஷன் பண்ணுறேன் சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வந்து கோடிங் போகும்போது இந்த இப்போ H1 அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு சைடில். ஓகே ஓகே. ஸோ என்ன ஃபாண்ட் ஃபேமிலி அதோட போல்டாக இருக்கும் அப்படின்னா இது வந்து நீங்கள் H3 இந்த போட்டுருக்கோம். H3க்கு வந்து நீங்கள் இந்த அப்ளை பண்ணணும். ஓகே ஓகே. நம்ம வந்து டிஃபால்ட் அங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து இங்கே என்ன H3 H1 யூஸ் பண்ணுறோமோ ஏதோ அங்கே கோடிங்கில் போடணும். வேறு டவுட் இருக்குது? வேறு டவுட் இருக்கா யாராச்சும்? இல்லை, கிளியர். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. காம்பவுண்ட்ஸும் உங்களுக்கு வந்து
எல்லாமே காம்பவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பேட்சுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ஃபால்கன் காம்பவுண்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டைல் கைடிங் சொல்லுவோம். ஸோ சிஸ்டம் டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கிறது தான் இந்த ஸ்டைல்ஸ், கலர்ஸு, டைப்போகிராஃபி, ஷேப்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சைட் பண்ண போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ண போகிறீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸ்கெட்சிங். சரி. அடுத்து ஸ்கெட்சுக்கு அடுத்து அடுத்து என்ன பண்ண ஸ்கெட்ச் பண்ணுறது வந்துட்டிங்களா? ஸ்கெட்ச் பண்ணுறோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்? வயர் ஃப்ரேமிங் பண்ணணும். அப்படி தானே? அதுக்கடுத்து வயர் ஃப்ரேம் அடுத்து மார்க்கப். அதுக்கடுத்து ப்ரோட்டோடைப். ஸோ இதில் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இன்னொன்று ஒன்று இருக்குது. சைட் மேப்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ சைட் மேப் எப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் குரூப் அண்ட் ஃபேப்பாக போட்டுருங்க. சைட் மேப்புங்கிறது நீங்கள் வந்து ஸோ ரெக்டாங்கிள், இது ஒரு நெவி பார், இது ஒரு ஸ்லைடர். ஸோ இப்படிங்க எடுத்துக்குவோம். ஸோ இந்த நேவி பாரில் ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இந்த நேவி பாரில் பட்டனை கிளிக் பண்ணால் போர்ட்ரேட் பண்ணும். சரிங்களா? ஆனால் வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம எங்கே போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு சைட் மேப்பாக ரெடி பண்ணணும். ஸோ என்ன ஆக்ஷன், ஸோ அதில் வந்து இது பண்ணுற சைட், அது பேர் தான் சைட் மேப். சரிங்களா? இப்போது வந்து இன்னொரு இது பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளக்கின் இருக்குது. ஸோ பிளக்கின் எதுவும் ஆட் பண்ணி பார்த்தீங்களா? இது சொன்ன பிளக்கின்ஸு அந்த அன்ஸ்பிளாஷு அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐகான் ஃபீல் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இல்லைடா. அந்த அன்ஸ்பிளாஷ் வந்து நீங்க காமிச்சது ஞாபகம் இருக்கு. அது எதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம்? அன்ஸ்பிளாஷ் வந்து நேற்று காமிச்சது நீங்க அந்த பிளகின் வந்து இமேஜ். ஆமாம். இப்போ unplasing.com சொல்லி வெப்சைட் இது. ஸோ அதில் போய் நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜை எடுப்போம். இப்போ அந்த பிளக்கின் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த சைட்டுக்கு போகாமலே உள்ளக்கே கொண்டு வந்துடும். இது டவுன்லோட் பண்ணி இது பண்ணாமல் இதுக்கு கொண்டு வந்துடலாம்ல மெசேஜ்குள்ளேயே. ஓகே. நம்ம என்ன பண்ணி அன்ஸ்பிளாஷில் போயிட்டு ஒரு இமேஜ் டவுன்லோட் போட்டு மறுபடி இல்லை அப்லோட் பண்ணுவோம். ஒரு பிளக்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு சைட்டுக்கு மூவ் பண்ணலாமல் டக்குனு இதே கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ இப்போ அன்ஸ்பிளாஷ் இப்போ ரேண்டமாக இருக்குது. இப்போ நான் வந்து ஸோ இதை கிளிக் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இண்டிவிஜுவல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம எதுவும் டவுன்லோட் பண்ணி இது பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எல்லாம் வந்து இதோட ரெக்கார்ட் இந்த பைக்கு. இப்போது இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பிளக்கின் ஆட் பண்ணிக்க. சரிங்களா? ஸோ வந்து ஆட்டோ ஃப்ளோன்னு சொல்லி ஒரு பிளக்கின். இதில் வந்து நீங்கள் பிளக்கின்ஸ் எங்கே போய் டவுன்லோட் இது இன்ஸ்டால் பண்ணணும்? எது ஐடியாஸ் இருக்கா? சொல்லியிருந்தேன். கம்யூனிட்டி. ஆமாம். கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் பிளக்கின்ஸ் கம்யூனிட்டி இருக்குல்ல. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி பிளக்கின்ஸ்லாம் காமிக்கும் என்ன இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா தேவைப்படுது. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட்டோ ஃப்ளோன்னு சொல்லி ஒரு பிளக்கின் இது பண்ணியிருக்கேன். ஆட்டோ ஃப்ளோவும்
ப்ளஸ் வந்து வயர் ஃப்ரேம் சொல்லி 2 பிளக்கின் இப்போ வச்சுக்கோங்க. 2 பிளக்கின் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த வயர் ஃப்ரேம் பிளக்கின் வச்சுக்கோங்க. இந்த வயர் ஃப்ரேம் பிளக்கிங்கில் வந்து லாகின் சைன் அப் ஒரு வயர் ஃப்ரேம். ஓகே, இப்போது ஒரு லைன்ஸ்க்கு வயர் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம் சரிங்களா. இந்த வயர் ஃப்ரேமில் வந்து இப்போ வந்து பட்டன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பட்டன் இருக்குது அப்படின்னா, இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த ஆக்ஷன் எங்கே போகணுங்கிறத வயர் ஃப்ரேம் பண்ண போகிறோம். சைட் மேப் பண்ண போகிறோம். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து ஃபார்வர்டுக்கு இது பண்ணோம் அப்படின்னா சர்ச் பார் வாங்க போகிறோம். இல்லை அப்படின்னா இதில் போயிட்டு பெக்கின்ஸு ஆட்டோ ஃப்ளோன்னு பெக்கினை செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ண போகிறது நான் பெக்கில் போய் இந்த ஆட்டோ ஃப்ளோ நோட் பண்ணுறேன் சரிங்களா. சரி, அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணாங்கன்னா அடுத்து எங்கே போகணும் அதுங்கிறத சைட் மேப் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணால் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு எனக்கு வந்து இது பண்ணாங்கன்னா லைன் இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இது போகணும் அப்படிங்கிறது இது பண்ண போகிறேன். ஸோ ஷிஃப்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த ஸ்க்ரீன் போகும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே இது இப்போ இங்கே இந்த இடத்துல பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணால் ஃபர்கட்ங்கிற பாஸ்வேர்டு இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்க்ரீன் போகணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு திருப்பி வந்து இந்த ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைட் ஒர்க் போகிறோம். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் போகும். ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் ஸோ இந்த ஸ்க்ரீன் போகும். அப்படிங்கிறத ஒரு சைட் அப் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு வயர் ஃப்ரேம் இல்லாமல் ஒரு இது பண்ணுறோம். இதில் வந்து ஒரு நைப் பார் இருக்குது. நைப் பாருக்குள்ளே ஒரு 3 பட்டன் இருக்குது. ஸோ ஆல்ட்டு பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த 3 பட்டன் வந்து 3 விதமான பேஜுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் சரிங்களா. இன்னொன்று பண்ணிக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சென் பேஜ் இந்த மேக் டூ மினிட் போகணும். வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பட்டன் கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜுக்கு போகணும்.
ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இந்த ஃப்ரேம் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அடுத்து செகண்ட் இது பட்டன் இருக்கும். அது ஷிஃப்ட்டை இது பண்ணிட்டு இந்த மேக் திரும்பி செலக்ட் பண்ணுறேன். ஸோ 3வது பட்டன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் போகணும். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இந்த ஃப்ரேம் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? அதேமாரி ப்ராடக்ட் எது இனிமேல் வச்சிட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணால் நமக்கு எந்த பேஜ் போகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து இது பண்ண போகிறோம். இது வந்து சைட் மேப், இந்த கான்செப்ட் வந்து சைட் மேப். சரிங்களா? ஸோ வயர் ஃப்ரேம் பண்ணுறோம். வயர் ஃப்ரேம் பண்ண பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வயர் ஃப்ரேம். இது வந்து ஒரு பேசிக் வயர் ஃப்ரேம். இந்த எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, ஸ்கெட்ச் வச்சு பண்ணுறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஷேப் வச்சு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு கட்டக்கு தான் போட்டுக்கலாம். இதில் வந்து இது வந்து இமேஜாக இருக்குது தெரியுது உங்களுக்கு, இமேஜ் இது தெரியுது. ஸோ இது டெக்ஸ்ட் மாதிரி தெரியுது. ஸோ இதுதான் வயர் ஃப்ரேம். இது இங்கே வந்து டெக்ஸ்ட் வரப்போகுது, இங்கே பட்டன் வரப்போகுது, இது பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணுறது தான் வயர் ஃப்ரேம் அர்த்தம். இந்த பேஸ் அப்போல்லாம் ஸ்கெட்ச் தான். சரிங்களா? ஓகே, வயர் ஃப்ரேம் பண்ணுறோம். அதுக்கடுத்து அதை சைட் மூவ் பண்ணணும். ஏன் சைட் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை ஸ்க்ரீன் வரப்போகுது, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணால் எங்கே போகணும் அங்கிறத டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீங்கள் டிசைனிங் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் டெவலப் பண்ண போது மொத்தம் எத்தனை ஸ்க்ரீன் வரப்போகுது, என்னென்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டைப் ஆஃப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த எத்தனை பேஜ் வந்தாலும் அதுக்கு வயர் ஃப்ரேமு, அந்த வயர் ஃப்ரேம் வந்து பட்டனை கிளிக் பண்ணால் எந்த பேஜ் போகும் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துடணும். ஸோ இதுக்கடுத்து நீங்கள் பண்ண போகிறது தான் நீங்கள் வந்து டிசைனிங்குள்ளே போகணும். சரிங்களா? புரிஞ்சா? இந்த ஆட்டோ ஃப்ளோ இருக்கா, டவுட் இருக்கா உங்களுக்கு? அந்த பிளகின் நேம் என்னன்னா ஆட்டோ ஃப்ளோ நான் குரூப்பில் போட்டு விட்டேன். பிளகின் இது ஓகே. நான் அந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்குல்ல, லைன், ஆமாம் டைரக்ஷன் மாதிரி, அது இப்போ வந்து அந்த 3 பட்டன் இருக்குல்ல, அது வந்து ஒரே லைன்ல வருது. அதை நம்ம மாற்ற முடியுமா? நீங்கள் இதை பார்க்குறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் அதை மாற்ற முடியும்? இதை நீங்கள் இது வந்து மூவ் தான் பண்ணணும் அப்படின்னா. ஓ அப்படியா? ஸோ வந்து மூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி ஏன்னா வந்து இது ஃபஸ்ட்டே செட் பண்ணிட்டு உங்களுக்கு விட்டுரு. சரிங்களா? இல்லைனா நீங்கள் ஆட்டோ ஃப்ளோயிலே வந்து நீங்கள் மாற்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2வது பட்டன் கிளிக் பண்ணுறோம். ஸோ கலர் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஒரு கலரை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது அதில். ஸோ கலரை வந்து மாற்ற முடியாது. நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ண உண்டு இல்லை அப்படின்னா திருப்பி மாற்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, வேறு டவுட் இருக்குது அதில்? இந்த இதை பென் யூஸ் பண்ணி அது போட முடியாது. எந்த இது ஆரோ மார்க் ஒரு ஸ்கிரீன் போடலாம். அப்படி எதுவும் போட முடியாது. பென் போடலாம். அதெல்லாம் உங்களுக்கு வெக்டாராக உள்ள வந்துடும், ஃப்ரேம்குள்ள வந்துடும். அது உங்களுக்கு தான். உங்களுக்கு நீங்கள் இது காம்பவுண்டாக போட்டு கூட பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பென்சில் டூலும் இருக்கும். ஸோ வந்து இது சிங்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் போகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வராது. தெரியுதுங்களா உங்களுக்கு?
ஃப்ரேம் விட்டு வருதா? இப்போ பென் யூஸ் பண்ணிக்க, இது பென்சில் டூல் யூஸ் பண்ணிக்கேன். இந்த இருக்கா, இது வந்து ஃப்ரேம் டூல் இருக்குது, வெட்டாக இருக்குது. இதை வந்து வெளியே கொண்டு போனோம். உங்களுக்கு வந்து காமிக்கும். உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்காங்கன்னா இந்த ஆட்டோ ஃப்ளோ பிரேக் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? வேறு எதுவும் டவுட் இருக்காது? இல்லை, கிளியர். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு டிசைன் பண்ண போறீங்கன்னா என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க. யாராச்சும் வச்சுக்கோங்க. ஆனா எனக்கு இது ஒரு சின்ன டவுட் இருக்கு. அதாவது நம்ம பொதுவாக அந்த ஆக்ஷன்ல போய் ஒரு பட்டனை கிளிக் பண்ணா எந்த பேஜுக்கு போகணும்னு நம்ம கோடிங்ல எழுதுவோம் இல்லையா? ஆமாம் சார். ஸோ இது டெவலப்பர்ஸ்க்கு வந்து இது ரெஃபரன்ஸா இந்த இது யூஸ் ஆகுமா? எங்கெங்க போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த ப்ரோட்டோடைப் யூஸ் ஆகும். ஆமாம் சார். இது ப்ரோட்டோடைப்பு அது வேறு, சைட் மேப் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெயிண்டட் டூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்டமாக போட்டு கொடுத்துருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். மொத்தம் 4 ஸ்க்ரீன் வந்து அது பேரண்ட் சில்ட்ரனாக போகும். ஓகே ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து என்னெல்லாம் அதுலேருந்து போகுதுங்கிறதுக்கு அதான் ஒரு சைட் மேப் டிசைன் அது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து யூஸருக்கு வந்து டெவலப்பருக்கு வந்து தெரியும், இந்த பேஜ்னா அது எங்கே போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் தான் சார். இப்போது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். H1 எத்தனை யூஸ் பண்ணியிருக்காங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிடலாம். ஸோ எழுதி வச்சுட்டு உள்ள டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இப்போ H1 கிளாஸ் கால் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக் H1 அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இதாயிரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி லேபிள் எல்லாத்துக்குமே அதே மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு லேபிள்னா இந்த மாதிரி தான் இவ்வளோ டிஃபரன்ஸ் 4 வேரியன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து காம்பவுண்டாக பண்ணலாம். வைஃபை பண்ணிட்டு அதுக்கடுத்து காம்பவுண்டாக பண்ணணும். அது ஃபஸ்ட்டு வந்து வைஃபை தான் சார் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்னா வந்து லைன் ஸ்க்ரீன் வந்து என்னென்ன வரப்போகுதுங்கிறது இது பண்ணிடணும், வைஃபை போட்டுடணும் அந்த மாதிரி. ஓகே. ஸோ வைஃபை போட்டு இங்கே இமேஜ் வரப்போகுது பாக்ஸு வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த இதுக்கு வந்து நம்ம சைட் மேப்போ இல்லை இது பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. வேறு டவுட் இருக்குது அதில்? அந்த கீ எனக்கு நீங்கள் ஷிஃப்டான கீ ஷிஃப்ட்டு மட்டும் தான். ஷிஃப்ட்டு இப்போது காம்பவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த காம்பவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா அடுத்த பிரேக்கிங் செலக்ட் பண்ணணும். ஆட்டோ ஃபுல் பிரேக்கிங் இருக்குது. செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு கீ ப்ரெஸ் பண்ணி நமக்கு அடுத்து இந்த காம்பவுண்டில் கிளிக் பண்ணால் எங்கே போகணுங்கிறத ஆக்ஷன் பண்ணணும். அதுக்கான ஷிஃப்ட் அமுக்கிட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன், இதை ஃப்ரேமை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே நீங்கள் வந்துடும். வேறு டவுட் இருக்குது அதில்? சரி, இதுக்கடுத்து மோஷன்ஸு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான். இப்போ பேஸ் லெவலில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கா எப்படி ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுறது, எப்படி பில்ட் பண்ணுறது ஐடியா இருக்கா? இருக்குண்ணா. சரி. இப்போது மூணுத்துக்கு வந்து ஒவ்வொரு கான்செப்ட் சொல்கிறேன் சரிங்களா? இப்போ அந்த கான்செப்டில் வந்து நீங்களும் உங்கள் ஐடியா யூஸ் பண்ணி வைஃப்ரேம் போடணும் சரிங்களா? வைஃப்ரேம் போட்டு அதுக்கடுத்து வைஃப்ரேம் வச்சு ஒரு செட் மேப் ரெடி பண்ணணும். ஓகே. சைட் மேப் அடுத்து நம்ம அடுத்து போய் பார்த்துக்கலாம் சரிங்களா? இப்போதைக்கு வந்து வைஃப்ரேமும் ஒரு சைட் மேப் ரெடி பண்ணணும் நீங்கள் சரிங்களா? நான் மூணாவதுக்கு டாபிக் வந்து சார் சார் சொல்லுங்க. இ-காமர்ஸ் என்ன குரூப்மா சார் டாபிக் எது? கொடுக்கலாம். ஒருத்தவங்க வந்து இ-காமர்ஸ் இது பார்த்தீங்களா, செக் அவுட்டு வந்து ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் பார்த்துருப்பீங்களா? ஜென்ரலா நம்ம அதாவது லேமன் டேர்ம்ஸ்ல ஐ திங்க் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இ-காமர்ஸ்ன்றது தான் பேசிக்கா அந்த இதுல
ப்ராடக்ட் ஆர்டர் பண்றது அந்த மாதிரி ஜென்ரல் டேர்ம்னா அதானே தெரியும் இ ஆ காமர்ஸ் இருக்கும். ஆமாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த ஃப்ளிப்கார்ட் பேஜ் லேண்டிங் பேஜ் பார்த்தீங்களா, அதை வந்து வைஃபை போடுங்க ஒருத்தங்க, சரிங்களா. இப்போ அதில் வந்து பட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணால் அங்கே ப்ராடக்ட் போகும், லேண்டிங் அந்த ப்ராடக்ட் பேஜ் வரும். ஸோ அந்த பேஜுக்கு ஸோ அதில் வந்து செக் அவுட் பண்ணால் அடுத்தது இந்த பேஜுக்கு போகும். ஸோ இது வந்து வைஃபை மட்டும் போடணும். அதுக்கடுத்து வைஃபை போட்டு அதை சைட் மேப் பண்ணணும், சரிங்களா. இந்த மாதிரி ஓகே ஓகே. இது சொல்ல புரிஞ்சா? நம்ம அந்த சைட்ல போய் ஒரு டவுட் லைட்டா சொல்லிடலாம். ஆ இது அமேசான் வெப்சைட் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ இந்த அமேசான் வெப்சைட் எடுத்துப்போம். ஸோ இதில் வந்து ஒரு நேவி பார் இருக்குது மேலே டாப்பில். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஷேடர் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இருக்குது, சரிங்களா. ஸோ இதான் பேசிக் கான்செப்ட். சரி, நீங்கள் உங்களுக்கு வந்து யூஐ போட சொல்லலை. ஸோ இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வச்சு ஒரு நேவி பார், அடுத்து வந்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள் வச்சு ஒரு ஷேட்ரு. ஸோ இதில் வந்து இமேஜ் வைப்போம், இமேஜ் ப்ளேஸ் ஹோல்டர் மாதிரி ஒரு வைஃபை பண்ணணும். ஸோ இங்கேருந்து ப்ராடக்ட் இருக்குன்னா இங்கே ஒரு பாக்ஸாக போட்டு இது ப்ராடக்ட்டு, சரிங்களா. இப்போது இதில் நான் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ண அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டாப் ஹெட்டர் ஒன்று இருக்குது, ஹீரோ செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் ஃபுல்லாக ப்ராடக்ட் தான். இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணுறேன். இதுலேயே வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட இது வருது. ஸோ இது வருது, அது செக் அவுட் பண்ணுறது அந்த ஆப்ஷன் வரும், சரிங்களா. இப்போ செக் அவுட் கொடுத்தோன்னா அடுத்து செக் அவுட் பேஜ் போகும், சரிங்களா. ஸோ இந்த செக் அவுட் பண்ணி பே பண்ணுற ஆப்ஷன் வரைக்கும் போகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த வரைக்கும் ஒரு டைப் வந்து வைஃபை ரெடி பண்ணணும். வைஃபை பண்ணி சைட் மேப் பண்ணணும். யூஐ பண்ண சொல்ல வைஃபை பண்ணி சைட் மேப் பண்ணிட்டு பண்ணணும். புரியுதா? ஓகே. இது வந்து அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை உங்களுக்கு எந்த இகாம் சைட்டு ரெஃபரன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தான் இப்போ நீங்கள் அதை ஆரம்பிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நேம் மாற்றிக்குவோம், சரிங்களா. என்ன இப்போ அமேசான் நேம் போட்டு நேம் மாற்றிக்குங்க. ஒருத்தவங்க ஃப்ளிப்கார்ட்னா ஃப்ளிப்கார்ட். ஸோ மூணு வந்து ஒவ்வொரு டாபிக் எடுக்கும். ஒரு இகாம் சைட் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இகாமர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மூணுல ஃபேமஸ். ஆமாம் சார், ஃபேமஸ் இங்கே அது அவங்க அதை எடுத்துக்கலாம். அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு நீங்கள் நேம் இங்கே மாற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்கும், சரிங்களா. ஷேர் பட்டன் கொடுத்து நீ இந்த லிங்க் வந்து குரூப்பில் போட்டுவிட்ருங்க, 3 போட்டுவிட்ருங்க, சரிங்களா. புரிஞ்சா? ஓகே ஓகேண்ணா. இப்போ ஆக்சுவலா இது அந்த அமேசான் eBay ஃபிளிப்கார்ட் அப்படியே பண்ண வேண்டியது இல்லை. நம்ம ஜஸ்ட் ஒரு சாம்பிளா ஒரு வயர் ஃப்ரேம் மாதிரி அந்த ஹெட்டர் நியூ பார் ஹெட்டர் அதுல உள்ள இதை மட்டும் எடுத்துக்க போறோம். நம்ம யூஐ பண்ண போகிறதா சார்? நம்ம யூஐ பண்ணல, வைஃபை மட்டும் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. வைஃபையும் சைட் மேப் போட்டு பண்ண போகிறோம். ஓகே ஓகே. அப்ப சைட் மேப்னா அப்ப அது என்னதுண்ணா? சைட் மேப்பு தான். அப்போ அந்த இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஒரு பட்டன் கிளிக் பண்ண ஒரு 6 மார்க் போச்சுல, ஓகே. ஸோ அதுதான் சைட் மேப்பு. அடுத்த பேஜஸ்க்கு போறதுக்கான இது இல்லையா, நெக்ஸ்ட் போறதுக்கு அதை கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்றது. இப்போ இதுக்கு வந்து பிளக்கின் வந்து ஆட்டோ ஃப்ளோ சொல்லி பிளக்கின் இருக்குது, சரிங்களா. லிங்க் போட்டு விட்டுறேன். இப்போ நான் இது ஒரு பாக்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு ஆட்டோ ஃப்ளோ பிளக்கிங் செட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி இந்த ஃப்ரேம் கிளிக் பண்ணுறேன். ஸோ நடுவில் ஒரு ஆரம்பம் வருதா? ஓகே. ஸோ அது வந்து எப்படி போகுதுன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு எட்ஜ் இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கிட்டு போகுது ஆரம். புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஸோ இது இப்போ தான் சைட் மேப்பு, ஓகே, சரிங்களா. ஸோ அதே தான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது இங்கே கிளிக் பண்ணுறாங்கன்னா எங்கே போகும் அப்படின்னா பேஷன் போகும். கரெக்டாக என்ன பேஷன் பேஜுக்கு போகும். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் நேவி பார் இருக்குது. ஸோ இந்த பார் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரோட பேஜஸ் போகுது. போதா? புரியுது. சார் இந்த வந்து ஒரு ஸ்க்ரீனை போட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம வந்து இங்கே ஆக்ஷன் வேணும். இந்த கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த பேஜுக்கு போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், சரிங்களா. ஸோ அதுக்கு சைட் மேப்பு. வைஃபைங்கிறது என்னன்னா ஸோ
இப்போ 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 நாங்கள் பண்ணுற வயர் ஃப்ரேமுக்கும் இந்த பிளகின்லேருந்து எடுக்கவா இல்லை நாங்களே சொல்லணும்? யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் பிளக்கின் கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகே சரிங்களா? ஓகே பிளக்கின்ல யூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இது வந்து பேசிக்கான ஒரு விண்டோ சரிங்களா, இல்லை எம்டி விண்டோ சரிங்களா. அந்த விண்டோக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு இது டிசைன் பண்ணலாம். யூசர் ஃபுல் சைட்டு ஐ பார் கிளிக் பண்ணால் போகுது. இப்போது இதில் இந்த இமேஜ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே போகலாம் இந்த இதுக்கு சரிங்களா. அப்படி செட் பண்ணலாம் சரிங்களா. ஓகே. இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வைஃபை அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோடைப் தான் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு கிட்டு மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஓனாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி சரிங்களா. ஓகே பண்ணிடலாமா வரும் பண்ணி பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 300 வந்து ஒரு சைட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிங்க, கூகுள் போட்டுட்ருங்க 300 சரிங்களா. ஓகே அடுத்து வந்து ஒரு இது பண்ணணும், ஒரு ஃப்ரேமோ சம்திங் ஏதாச்சும் ஒன்று போட்டு வந்து டீட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. சைட் நேமு ஃப்ளிப்கார்ட் அமேசான் சரிங்களா. போட்டு இங்கே அந்த நீங்கள் கலர் ஸ்டைலு டைப்போகிராஃபி இதெல்லாம் வந்து இங்கே இதில் வந்து மென்ஷன் பண்ணிடணும். நீங்கள் ஓகேண்ணா இதை வச்சுட்டு செட் பண்ணி வச்ச பிறகு இதுலேயுமே செட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த ஃப்ளோ ஃபஸ்ட்டு வயர் ஃப்ரேமு சைட் மேப் பண்ணிட்டு அடுத்து இது பண்ணணும், டைப்போகிராஃபி அடுத்து என்னெல்லாம் பண்ண போங்கிறத சரிங்களா. ஓகேண்ணா பண்ணிடலாமா? வேறு டவுட் இருக்கா? இல்லைண்ணா கிளியர். ஓகே. ஸோ பிளக்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பிளக்கின்ஸ் டேப் இருக்கும். ஸோ அதில் மேனேஜ் பிளக்கின்ஸு க்ளோஸ் பிளக்கின்ஸ் இருக்கும். ஸோ அதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட கம்யூனிட்டியில் என்னெல்லாம் பிளக்கின்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வரும். நிறைய யூஸ்ஃபுல்லான பிளக்கின்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ நான் யூஸ் பண்ண பிளக்கின் இந்த வயர் ஃப்ரேம் இருக்குது. அப்புறம் ஆட்டோஃபுல் பிளக்கின், அன்ஸ்பிளாஷ், ஐகான் ஃப்ரீ சரிங்களா. நிறையா பிளக்கின் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. நிறைய யூஸ்ஃபுல்லாக பிளக்கின்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஐசோமெட்ரிக்லாம் வந்து இது ஷேப்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் இருக்கும் ஐசோமெட்ரிக்கில். ஐசோமெட்ரிக்குங்கிறது ஒரு கான்செப்ட்டு சரிங்களா. இது என்னன்னா இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஐசோமெட்ரிக்காக மேக்ஸிமம் இருக்கும். அதாவது உங்களுக்கு 3D ஷேப்பில் இருக்கும். மொத்தம் வந்து எக்ஸ் ஒய் இசட் 3 ஆக்சிஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஐசோமெட்ரிக் டாபிக் இருக்குது. சரி நீங்கள் இது பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து ஃபோட்டோஷாப் பேசிக் கொஞ்சம் பார்ப்போம் சரிங்களா. ஓகேண்ணா. நீங்க ஏதோ இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லுங்க தினேஷ், அது ஏதோ அடோப் போட்டோஷாப். சார் நீங்கள் இது பண்ணிட்டோம் சார். நான் அடுத்து இது பண்ணுவோம். சரி ஓகே ஓகே. ஏன்னா உங்களுக்கு டிசைன் அந்த இமேஜ் இதெல்லாம் கிராப் பண்ண தெரிஞ்சுக்கணும். எல்லாமே வந்து இது பண்ண மாட்டோம் சரிங்களா. அதுக்காண்டியே வந்து ஃபோட்டோஷாப் எப்பயும் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் ஃபிக்மா இதெல்லாம் வரக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோஷாப்லாம் டிசைன் பண்ணுவோம். இன்னமும் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து பேஜ் டிசைன் பண்ணி அது வந்து வைஃபை யூஸ் பண்ணலாம். இன்னமும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும் சரிங்களா. நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா ஃபோட்டோஷாப்பில் வந்து வைஃபை பண்ணுறத? அதுலேயுமே வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து டிசைன் பண்ணி அதை வந்து வெப்புக்கு மாற்றலாம், கனெக்ட் பண்ணலாம் அதுலேயுமே. ஸோ அதை சொல்கிறேன் உங்களுக்கு, முடிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணி சரிங்களா. ஓகேண்ணா. வேறு டவுட் இருக்கா? இல்லைண்ணா கிளியராக சார். சார் ஓகே தினேஷ், இப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.